ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், MA3151 மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் சப்ஜெக்டான எக்ஸாம் வந்து இப்போ ஃப்ரைடே நடக்க போகுது. இந்த சப்ஜெக்ட் பார்த்துட்டு பாஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் சில டாபிக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணாலே போதும். இந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் செலக்டிவாக சில கொஷின்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். அது எந்தெந்த கொஷின்ஸ் எப்படி பார்க்கணுன்ட்டு இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதேமாதிரி பாஸ் ஆகிறது ஓகே. இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை கிரேட் வாங்கணுன்ட்டு பார்ப்பீங்க. அப்போ ஹை கிரேட் வாங்குறதுக்கு நம்ம எந்தெந்த டாபிக்ஸில் நம்ம எக்ஸ்ட்ரா கவர் பண்ணாலே போதும்ட்டு அதையும் நம்ம இந்த வீடியோ தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம வந்து 60 மார்க் எடுக்க தேவையான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ யூனிட் 1க்கான டாபிக் பற்றி பார்த்தோம்னா, இதில் வந்து இப்போ 11A வந்து 2 சப்டிவிஷனும், அதே மாதிரி 11B வந்து டேரக்ட் 60 மார்க் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்குறாங்க. இப்போ 11A வந்து 2 சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்டிவிஷனுக்கு வந்து இந்த ஃபைண்டிங் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிற மாதிரியும், நெக்ஸ்ட் இன்னொரு சப்டிவிஷனுக்கு வந்து இந்த கேலி ஹாமில்டன் தியரம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க. ஸோ ரெண்டும் சேர்த்து ஒரு 60 மார்க்காக கேட்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் வந்து டேரக்ட் 60 மார்க்காக இந்த ரிடக்ஷன் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் டு கனானிக்கல் ஃபார்ம் இந்த டாபிக் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் இந்த ஃபார்மல் படி தான் வரும். ஸோ இந்த 3 டாபிக் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டாலே 2 ஆப்ஷனுமே தெரிஞ்ச மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து நீங்களே எதிராக சாய்ஸ் வந்து எந்த ஆப்ஷன் வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து அட்டன் பண்ணலாம். சில சமயம் மட்டும் இந்த ஃபார்மெட்டை மாற்றுவாங்க. அப்படி என்ன தான் மாற்றினாலும் இந்த 3 டாபிக் நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். அதேமாதிரி இந்த சப்ஜெக்ட்லேயே யூனிட் 1 தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 3 டாப்பிக்கில் இருக்கிற சால்வ் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதி சேமாக இருக்கும். அதனால் இந்த 3 டாப்பிக்குமே நல்லா பார்த்துங்க. இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் பார்க்கணுன்ட்டு நான் வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து என்னன்னா, இப்போ ரிமைனிங் இருக்கிற 4 யூனிட்டுமே வந்து கொஷின் பேப்பர் ஃபார்மெட் வந்து எப்படி இருக்குன்னா, எல்லா ஆப்ஷனுமே வந்து மேக்ஸிமம் 8 மார்க்காக ஸ்பிளிட் பண்ணி 2 சப்ஜெக்ட்லாம் கேட்குறாங்க. ஒரு சில டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷனுக்கு மட்டும் டேரக்ட் 60 மார்க்காக கேட்பாங்க. பட் மெஜாரிட்டியாக இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டுமே 2 சப்ஜெக்ட்டுமே ஃபுல்லாக அட்டன் பண்ணால் தான் 60 மார்க் ஃபுல்லாக எடுக்க முடியும். ஸோ இப்போ இதன்படி பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துலாம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5 பார்க்கலாம். இது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் இது வந்து கம்பல்சரியாக இந்த டாபிக் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகே, வந்து இப்போ ஒரு சப்டிவிஷன் ஓகே. இப்போ இது கூட வரக்கூடிய இந்த இன்னொரு சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா ஆஃப் என்க்ளோஸ் பை பிளேன் கர்வும் அப்புறம் இந்த வால்யூம் ஆஃப் சாலிடும் படிச்சுங்க. நெக்ஸ்ட் சேம் இதே மாதிரி இந்த யூனிட் 3 பொறுத்தவரை இந்த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் இந்த டாபிக் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் எப்பவுமே கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆனால் போதும் அப்படின்னா இந்த வெறும் இந்த யூனிட் பொறுத்தவரைக்கும் இந்த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் இந்த டாபிக் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் மட்டும் பாருங்கள். அப்படி இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க் எடுக்கணும்னா இந்த கீழே கொடுத்துரு அந்த ரிமைனிங் டாபிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்தவரை இந்த இன்டிகிரேஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடும் அதுக்கப்புறம் இந்த இன்டிகிரேஷன் பை பார்ட்ஸும் இந்த ரெண்டும் சேர்த்து 60 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த 2 டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம் வரும். பட் என்னன்னா இப்போ ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வந்தால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 60 மார்க் அட்டன் பண்ண முடியும். இப்போ ஒரு ஆப்ஷனில் வரக்கூடிய ஒரு சப்டிவிஷன் வந்து இப்போ இன்டிகிரேஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடும் இன்னொரு ஆப்ஷனில் வரக்கூடிய இன்னொரு சப்டிவிஷன் வந்து இன்டிகிரேஷன் பை பார்ட்ஸ் கேட்டாக்கா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க் மட்டும் தான் நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியும். அதனால் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எவாலுவேட்டர் சப்ஸ்டியூஷன் ரூல் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பார்த்துங்க. பட் பாஸ் ஆனால் போதும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 டாபிக் கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி இந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் ஒன் வேரியபிள் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா 8 மார்க்காக கேட்டாக்கா இது ஒரு 8 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். இன்னொரு 8 மார்க் பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துரு அந்த கண்டினியூட்டி டெரிவேட்டிவ்ஸ் இந்த டாபிக் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் நல்லா பார்த்துங்க. மெயினாக என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா படிச்சிங்க. அதாவது அந்த 3 டாபிக்ஸ் நல்லா படிச்சிங்க. 60 மார்க் எல்லாருமே எடுத்துடணும். ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே நான் வந்து கம்பல்சரியாக வரக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து ஒரு 8 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ பாஸ் ஆனால் போதுன்னா அது வரைக்கும் நல்லா படிச்சுங்க. அப்படி இல்லை நிறைய மார்க்கே எடுக்கணும்னா அந்த ரிமைனிங் கொடுக்குற டாபிக்ஸ்க்கான கொஷின்ஸ் நல்லா படிச்சுங்க. ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஒன் பை ஒன் பார்த்துலாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு யூனிட் 1 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 3 டாபிக் பார்த்தோம்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் இந்த டாபிக் பொறுத்தவரைக்கும் ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. அது வந்து ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது வந்து கீழே கொடுத்துருக்க பாருங்கள். இந்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லேயே கேட்கலாம். அப்படி இல்லை வந்து இது ரிலேட்டடாக வந்து மேட்ரிக்ஸோட டேட்டாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். ஆக இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா சால்வ் பண்ண கற்றுனாலே போதும். என்னதான் மேட்ரிக்ஸில் வந்து டேட்டா சேஞ்ச் பண்ணி கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த டாபிக் பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் இந்த ஒரு சம் வந்து நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த கேலி ஹாமில்டன் தியரம்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 கொஸ்டின் டைப் இருக்குது. இதை முதல் டைப் பாருங்கள், ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கேலி ஹாமில்டன் தியரம் வந்து வெரிஃபை பண்ண சொல்லிடுறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த A/4ம் ANS வந்து கண்டுபிடி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி இதே கொஸ்டின் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எந்த மாதிரி கேட்பானா ஜஸ்ட் இது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அந்த A/4லாம் இல்லாமல் ஜஸ்ட் அந்த கேலி ஹாமில்டன் தியரம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ANS கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ANS மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபைலாம் பண்ண சொல்லாமல் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ANS மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் அவங்க வந்து எதை மீன் பண்ணுறாங்களோ கரெக்டாக வந்து பார்த்து அட்டன் பண்ணுங்க. இதே வந்து இப்போ செகண்ட் டைப் பாருங்கள். இதில் வந்து மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து பெரிய ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு ஃபைண்ட் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டைப்பும் கேட்கலாம். ஸோ இந்த 2 டைப் நீங்கள் நல்லா படிச்சுனா போது இதே டைப் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. மேக்ஸிமம் இதே வரலாம். அப்படிலாம் சேஞ்ச் பண்ணி கேட்டாலும் சரி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட கிளிப்பு இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லை வந்து இந்த சம் ஆல்ரெடி வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிங்க. இப்போ அதுக்கான ஒரு சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் என்னென்ன பண்ணணுன்ட்டு. இது மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருவாங்க பாருங்க, மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க பாருங்க, A இன்வெர்ஸ் A/4 அப்புறம் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்களா ஜஸ்ட் வந்து இது மட்டும் கண்டுபிடி சொல்கிறாங்க பாருங்க. இப்போ
இதில் வந்து வெரிஃபையும் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே சேம் காமன் வந்து என்னன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ வழக்கமாக பண்ணுற மாதிரி இந்த ஈக்குவேஷன் எழுதுறீங்க. இதுல வந்து S1 S2 S3 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஃபைனல் ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறம் இந்த சிந்தட்டிக் டிவிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூ யூஸ் பண்ணும். பட் இதெல்லாம் வந்து தேவையில்லை. இதோட ஸ்டாப் பண்ணிட்டு பை கெய்லி-ஹாமில்டன் தியரம் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் ஒன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இந்த சென்டென்ஸ் எழுதிட்டு அப்புறம் இது அப்படியே வந்து லாம்டா இருக்கிறதுல வந்து ஏவா மாற்றி இந்த கடைசியாக அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 3i மாற்றிங்க. மாற்றிட்ட பிறகு இப்போ வந்து வெரிஃபை பண்ண சொல்லிடுறாங்கன்னா இதை நீங்கள் 0வாக வர வைக்கணும். அதாவது இந்த எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த வேல்யூ வந்து கடைசியாக ஃபைனல் ஆன்சர் வந்து 0ன்னு வரணும். அப்படி வர வச்சு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி காமிக்கணும். சப்போஸ் இதுவே காமிக்கல வெறும் A இன்வர்ஸ் இல்லை A/4 கண்டுபிடிச்சு சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. இது இருக்க கண்டுபிடிச்சி இந்த சென்டென்ஸ் எழுதுறீங்களா அதோட டேரெக்டாக இதில் வந்து அந்த A இன்வர்ஸ் வந்து தனியாக எடுத்து அதாவது இதுக்கப்புறம் பண்ணுற வேல்யூ அதாவது இப்போ A/4 கண்டுபிடிச்சிருக்காங்களா இது வந்து என்ன பண்ணுவோம் பெரிய வேல்யூ இது ஒன்று எடுத்துட்டு மீதில் வந்து 0 என்னன்னு பக்கம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துருமா. இப்போ நம்மளுக்கு A/4 தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து A/4 A³ வந்து என்ன பண்ண A/4 வரும் இன்ட்டு A மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இந்த சைடு மல்டிப்ளை பண்ணால் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணணும். அப்போது A/4 ஆகிடும். இதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது A² வந்து A³ ஆகும். A இன்ட்டு A வந்து A² ஆகிடும். அப்புறம் 3IA வரது வந்து வெறும் 3Aவாக மாறும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கனாக்கா A/4ஓட ஃபார்முலா கிடைக்கும். இதுலேருந்து அந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி அந்த ஏவோட மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கா இந்த வேல்யூலாம் கிடைக்கும். கடைசியாக A இன்வர்ஸ் சேம் அதே மாதிரி இப்போ A/4 கண்டுபிடிச்சு என்ன பண்ணோம் இது கூட A வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஸோ A மல்டிப்ளை பண்ணால் A/4 கிடச்சிச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து A இன்வர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ A இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 3i இடத்துல வந்து A இன்வர்ஸ் வந்துடும். அதே மாதிரி இந்த 8A இந்த A இன்ட்டு A இன்வர்ஸ் வந்து ஐயா ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சேம் இதே மாதிரி இப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடினாலும் இது வந்து ஒரு சைடு கொண்டு போயிட்டு ஸோ அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா A இன்வர்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். சேம் இதே மாதிரி இப்போ இது ஒரு மெத்தட் என்னன்னா இப்போ F(a) G(a) பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் சரி இப்போ இதுமாதிரி பெருசாக கொடுத்துட்டாலும் ஒன்றும் இல்லை. சேம் அதே மாதிரி மேட்ரிக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேமாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த கேலி-ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணி இந்த ஏவா மாற்றிட்டு இந்த மாதிரி ஃபார்முலா கொண்டு வந்து இப்போ என்ன ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க அது வந்து உள்ளே போடுங்க. இப்போ கண்டுபிடிச்ச அந்த ஈக்குவேஷன் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து வெளியே போட்டு இப்போ இனிஷியல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது λ8 என்ன பண்ணால் λ8 வரும். இங்கே வந்து λ³ இருக்குது இன்ட்டு 5 λ5 போடுறதா 2 பவர் வந்து ப்ளஸ் ஆகும். அப்போ λ8 வருமா. λ5 வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க அது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இது வந்து கீழே சைன்லாம் பார்த்திருக்கேன் சேஞ்ச் பண்ணணும். அதாவது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்றிங்க மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றிங்க. அப்போ ஆப்போசிட் சைனில் இருந்தால் என்னென்ன வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகும் பாருங்கள். இது வரைக்கும் எல்லாமே 0 ஆகிடும். ஸோ இது வரைக்கும் இது ஆகிடும். ரிமைனிங் வேல்யூ கீழே போடுங்க. அகைன் பாருங்கள் இப்போ λ4 இருக்குது. இப்போ λ³ இருக்குது. இங்கே வந்து +1 ஆகணும். அப்போ λ வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க ப்ளஸ் λ இங்கே போடுவீங்க. இது பண்ணிங்கனாக்கா கடைசி இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ வந்து இந்த λ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேலி-ஹாமில்டன் தியரம் மாதிரி ஏல மாற்றுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏல மாற்றினாக்கா இங்கே ஆல்ரெடி அந்த கேலி-ஹாமில்டன் தியரம் அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் மேலே கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து நெக்ஸ்ட் போடுங்க. மேலே கண்டுபிடிச்ச வேல்யூ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வேல்யூ ப்ளஸ் பண்ணுங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் கடைசி இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இதில் இருக்கிற ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். A² கண்டுபிடிச்சிட்டு A கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஐ வந்து சால்வ் பண்ணினாக்கா கடைசி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இதே ப்ரொசீஜர் படி இந்த G(a)வும் கண்டுபிடிச்சிங்கனாக்கா சால்வ் பண்ணினாக்கா அதுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிடும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கான ப்ரொசீஜர் சொல்கிறோம். அதாவது A² கண்டுபிடிச்சாட்டும் A³ கண்டுபிடிச்சாட்டும் நீங்களே வந்து சால்வ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஏன்னா மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அதே வந்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ப்ரொசீஜர் அப்படியே ஒன்று ஷோ பண்ணுறேன். இதன்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல அந்த மேட்ரிக்ஸ் கொடுக்குற வேல்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் வேணுன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கியூப் வேணுன்னா அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கியூப் வேணுன்னா இதுக்கு என்ன பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதன்படி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணினாக்கா உங்களுக்கான கியூப் வேல்யூலாம் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்புறம் A இன்வெர்ஸ் வேல்யூ அவ்வளோதான். ஓகே இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 டாபிக் நீங்கள் நல்லா தர பண்ணிங்கன்னா ஒரு 60 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த ரெடியூஸ் தி குவாட்ரடிக் ஃபார்ம் டு கேனானிக்கல் ஃபார்ம் இந்த டாபிக் பேஸ் பண்ணி டோட்டலாக வந்து 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கில் வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கிட்டத்தட்ட இந்த ஐகன் வேல்யூ ஐகன்வேட்டை கண்டுபிடிப்போம். ஸோ அந்த அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயும் வந்து ஃபாலோ ஆகும். என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இப்போ வந்து அந்த ஐகன் வேல்யூ ஐகன்வேட்டரில் வந்து டேரெக்டாக மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனாக கொடுத்துருவாங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து மேட்ரிக்ஸாக மாற்றணும். அண்ட் கடைசியாக வந்து அந்த கேனானிக்கல் ஃபார்ம் வந்து எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போத்தி எனக்கு டைம் இல்லாதனால ஆல்ரெடி போட்ட வீடியோட கிளிப் வந்து நான் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து பாருங்கள். அப்படி இல்லை அவங்க ஆல்ரெடி வந்து சால்வ் பண்ண தெரியும்னா ஸ்கிப் பண்ணிங்க. இப்போ அந்த ஐகன் வேல்யூ ஐகன்வேட்டை கண்டுபிடிச்ச அந்த மெத்தடுக்கும் இந்த மெத்தட்
என்ன டிஃப்ரென்ஸ்னா சேம் எல்லாமே சேம் தான். இனிஷியலாகவும் ஃபைனலாகவும் கொஞ்சம் மாறும். அதாவது அதில் வந்து டேரெக்டாக மேட்ரிக்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை பயன்படுத்தி ஐகன் வேல்யூ ஐகன் வேல்யூ கண்டுபிடிப்போம். சேம் ப்ரொசீஜர் இருக்கிறது கூட. பட் இனிஷியலாக என்ன பண்ணுவோம்னா இதில் வந்து மேட்ரிக்ஸ் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இந்த ஈக்குவேஷனாக கொடுத்துருவாங்க. அந்த மேட்ரிக்ஸ் வேல்யூ பதிலாக ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து மேட்ரிக்ஸை மாற்றணும். அது இனிஷியலாக இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணோம். இது வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா நீங்கள் சம்முக்கு ஏற்ற மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க பாருங்க எக்ஸ் ஒய் இசட்னால ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு மேலே எக்ஸ் ஒய் இசட்டும் கீழே எக்ஸ் ஒய் இசட் போட்டுட்டு இப்போ ஒவ்வொன்றா மல்டி பண்ணுங்க. முதல் வேல்யூ எக்ஸ் பண்ணீங்க எக்ஸ் ஸ்கொயரா, அப்புறம் எக்ஸ் ஒய் அப்புறம் எக்ஸ் இசட் அதே மாதிரி இந்த ஒய் எக்ஸ் வந்து ஒய் எக்ஸ் அப்புறம் ஒய் வந்து ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அப்புறம் மெயின் டயகனல் எலமெண்ட்ல வந்து எந்த இடத்துலையும் வந்து 1/2 போடாதீங்க. மற்ற எல்லாத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 வந்து மல்டி பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சம்முக்கு அந்த ஃபார்முலா நீங்களும் வந்து அப்ளை பண்ணிங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு பிறகு இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கான கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பாருங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இடத்துல என்ன கொடுத்துருவாங்க அது கோஎஃபிஷியன்ட் வந்து 6. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்ச இது வேல்யூவோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து போட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சேம் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா சில சம்மில் வந்து எக்ஸ் ஒய் இசட் பதிலாக x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் அதே மாதிரி தான் x1 x2 x3 இந்த மாதிரி போட்டு அதுக்கான ஃபார்முலா நீங்களே வந்து மேக் பண்ணிங்க. அதுக்காக மாதிரி அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்மில் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கான மேட்ரிக்ஸ் வேல்யூ கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ணீங்களோ ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சு என்ன ஃபாலோ பண்ணீங்களோ சேம் ப்ரொசீஜர் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எல்லாமே வேறு எந்த சேஞ்சுமே நடக்காது. எல்லாமே சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா கடைசியாக இது வரைக்கும் ரிசல்ட் வரைக்கும் சேமாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஐகன் வெக்டார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன 2 ஸ்டெப் ஆகிடும்னா இந்த d = n ட்ரான்ஸ்ஃபார்ம் an இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கெனோனிக்கல் ஃபார்மாக மாற்றணும். ஸோ இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது என்ன பண்ணணும்னா இந்த ஐகன் வெக்டார் வந்து நார்மலைஸ் ஃபார்மாக மாற்றணும். ஸோ ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. அதாவது 2 - 1 1 இருக்குதா, இது என்ன பண்ணோம்னா ரூட் போட்டு ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணுங்க. இப்போ 2 ஸ்கொயர் வந்து பண்ணாக்கா 4 ஆகும். அப்புறம் -1 ஸ்கொயர் பண்ணுங்க 1, அப்புறம் 1 வந்து ஸ்கொயர் பண்ண 1. ஸோ ரூட் 6ன்னு வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டில் போடுங்க. ஸோ 2/√6 -1/√6 இது மாதிரி போட்டிங்கன்னாக்கா நார்மலைஸ் ஃபார்ம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஸ்கொயர் பண்ணி அதாவது ரூட் போட்டு ஒவ்வொன்று ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணுங்க. இப்போ இதுக்கு ரூட் போட்டு 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணாலும் அது எல்லாமே 1 வரும். அப்போ 1 + 1 2 ஆகிடும். அப்போ √2 வந்துருமா. ஸோ இந்த மாதிரி என்ன கண்டுபிடிங்களோ அதை வந்து டினாமினேட்டில் போட்டு நார்மலைஸ் ஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சிங்க. இப்போ n = இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸாக மாற்றுங்க. மேட்ரிக்ஸ் எப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலமாக கொடுத்துருக்காங்களா, இது அப்படியே லைனாக எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறை எழுதுங்க. மூணாவது கண்டுபிடிச்ச வழி மூணாவது எழுதுங்க. இப்போ வந்து n கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து n ட்ரான்ஸ்ஃபார்ம் தேவை. n ட்ரான்ஸ்ஃபார்ம்னா ஒன்றில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஹரிசாண்டலாக இருக்குதா இது அப்படியே வெர்டிகலாக மாற்றுங்க. முதல் வேல்யூ ஹரிசாண்டல் வந்து முதல் வேல்யூக்கு வெர்டிகலாக மாற்றுங்க. அப்புறம் ரெண்டாவது ஹரிசாண்டல் வேல்யூ ரெண்டாவது வெர்டிகலாக மாற்றுங்க. மூணாவது ஹரிசாண்டல் வந்து மூணாவது வெர்டிகலாக மாற்றுங்க. இது வந்து n ட்ரான்ஸ்ஃபார்ம். இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ n t கண்டுபிடிச்சாச்சு, n கண்டுபிடிச்சாச்சு, a கண்டுபிடிச்சாச்சு. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து a × n வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனா வந்து சேம் ப்ரொசீஜர் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஹரிசாண்டல் வேல்யூ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுங்க. முதல் வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணி இது வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இது அந்த வேல்யூ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா பெஸ்ட் நீங்கள் வந்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிங்க. அதன்படி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இதில் சப்ஸ்டிட் பண்ணி டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. கடைசியாக டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ கெனோனிக்கல் ஃபார்மாக மாற்றணும். இந்த கெனோனிக்கல் ஃபார்முக்கான ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டு இது வந்து சிம்பிளை பண்ணியிருக்கான். இதுக்கான ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஸோ இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்பவும் சிம்பிளாக தான் இருக்கும். சேம் இதே மாதிரி இப்போ டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த 6x ஸ்கொயர் XYZ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ x1 x2 x3 இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா சேம் ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாற்றிக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வழக்கமாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டைகனல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக அந்த கெனோனிக்கல் ஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சிருங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் அவங்க கொடுக்குற டேட்டாஸ் வச்சு அந்த இனிஷியலாக நீங்கள் அந்த மேட்ரிக்ஸ் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சாலே போதும். மற்றபடி நீங்கள் சம் எல்லாமே ஈஸியாக போடலாம். இப்போ இதே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் டேர்ம்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ கொடுக்கலையா அப்போ என்ன கொஸ்டின் தப்பா இல்லை எதுவும் கஷ்டமாக இருக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் என்னன்னா கொடுக்காத டேர்ம்ஸ் அப்படியே 0 ஆகிங்க. இப்போ ஸ்கொயர் டேர்ம்ஸ் என்ன மெயின் டயகனல் எலமெண்ட் ஸ்கொயர் டேர்ம்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல இப்போ எதுவுமே கொடுக்கல, அந்த இடத்துல 0 போட்டுங்க. என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூ மட்டும் அவங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. இப்போ x1 x2 x3 இந்த ஃபார்மெட்டும் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த x1 x2 x3 இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணும்போது என்ன டேர்ம்ஸ் வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுமோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் யூனிட்டான கொஷின்ஸ்லாம் பார்த்தாச்சு. சேம் இதே மாதிரி பார்த்தேன் ரிமைனிங் யூனிட்டுக்கான கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இப்போது டைம் இல்லை, அதெல்லாம் நான் வந்து ஷார்ட்டாக ஷோ பண்ணி சொல்லிடுறேன்.
மெயினாக நான் ஷோ பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா போட்டு பாருங்கள். மேக்ஸிமம் எக்ஸாமில் வந்து அதே கொஷின்ஸ் வரலாம், அப்படி இல்லை வந்து அது ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷோ பண்ணுற கொஷின்ஸ் தான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா போட்டு பாருங்கள். மெயினாக இந்த ரிமைனிங் 4 யூனிட்லேயே கம்பல்சரி டாபிக்ஸ் மட்டும் முதல்ல ஃபஸ்ட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு ரிமைனிங் டாபிக்ஸ்லாம் அப்படியே நெக்ஸ்ட் கவர் பண்ணுங்கள். ஸோ அதன்படி இப்போ யூனிட் 5 பார்த்தோம்னா இதில் வந்து அந்த சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் இது வந்து கம்பல்சரி டாபிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு 5 சம் கொடுத்துருப்பேன். இந்த 5 சம்மே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். அதாவது லிமிட்ஸ்லாம் வந்து ஸ்கொயர் டேர்மில் இருக்கிற மாதிரி ஒரு டைப், அப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட் டேர்மில் இருக்கிற மாதிரி ஒரு டைப்பு, அதேமாதிரி அந்த கான்ஸ்டன்ட் டேர்மில் இருக்கிற மாதிரி ஒரு டைப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 டைப் கொடுத்துருவேன். இந்த 5 கொஷினும் நல்லா நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுலேருந்து ஒரு கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். எக்ஸாமில் வந்து ஒன்று இதே கொஷினை கேட்டலாம், அப்படி இல்லை வந்து இது ரிலேட்டடாக கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ அதனால் இப்போ கொடுத்துருக்க சம்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ வந்து இது மூலிமா ஒரு 8 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். இன்னொரு 8 மார்க் வந்து இந்த 8 ஆங்கிள்ஸ் பை தி பிளேன் கர்வ் இந்த டாபிக்ஸில் கொடுத்துட்டு அந்த 3 கொஷின் நல்லா படிச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ யூனிட் 3ல வந்து டைலர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் இந்த டாபிக்லேருந்து ஒரு 8 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் மெத்தட் பாருங்கள், ஜஸ்ட் என்ன பண்ணிடலாம், எஃப்எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க அப் டு 3rd டிகிரி டேர்ம்ஸ் இது வந்து நார்மலாக கொடுத்துருவாங்க எல்லாத்துலேயும். இப்போ இதில் என்னென்னா லிமிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க -1,5/4 கொடுத்துருக்காங்க. இதே இப்போ செகண்ட் மெத்தடில் இவன் இன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா அந்த லிமிட்ஸ் பொறுத்த வரைக்கும் 0,0ன்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட். இது வந்து மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா x-1 y+2 இந்த மாதிரி மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்த மாதிரி ஜஸ்ட் இப்போ இந்த 3 மெத்தட்லையும் பார்த்தீங்கன்னா இது ரெஃபரன்ஸ் எடுத்துங்க, அதாவது மாடல் கொஸ்டின் எடுத்துங்க. இது நீங்கள் நல்லா புரிஞ்சிங்கன்னா ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் டேட்டா மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஃபார்முலாவும் அப்புறம் அந்த ஃபார்முலாவுக்கு தேவைப்படுற டேட்டாஸ்லாம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் பார்த்தோன்னா இப்போ வந்து எஃப்எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,5/2 ஒரு லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் இதே என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபார்முலா இதுதான். ஸோ அவங்க வந்து எத்தனை டேர்ம்ஸ் டிகிரி கேட்குறாங்க பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3rd டிகிரி டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து 3rd டிகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு இப்போ இதில் தேவைப்படுற டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா அவங்க வந்து எஃப்எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வாட்டி தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்துரு இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிட் பண்ண தெரியணும். ஸோ ஜஸ்ட் அதே மாதிரி லிமிட்ஸ் கொடுத்துருவாங்களா. ஸோ முதல்ல டிஃபரன்ஸ் இது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். டேரெக்டாக இந்த வேல்யூ வந்து எக்ஸ் வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கான இந்த வேல்யூ கிடைச்சோம். இது அப்படியே எதுவுமே இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி உங்களால் நீங்கள் வந்து இது ஷோ பண்ணணும். அதாவது கண்டிப்பாக ஃபுல்லாக ஷோ பண்ணால் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சப்போஸ் ஷோ பண்ண முடியலனாலும் எக்ஸாக்ட் ஆன்சர் வரலாலும் கண்டுபிடிச்ச டேட்டாஸ்லாம் ஃபார்முலா அப்படி இப்படி முடிஞ்சு சிம்பிளிஃபை பண்ணி காமிங்க போதும். இதே வந்து இன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருவாங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0,0 எடுத்துக்கங்க. மற்றபடி இப்போ டிஃபரன்சியேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு எத்தனை டேர்ம்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, இந்த ஃபார்முலாவில் எத்தனை டேர்ம்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அது எத்தனை ஃபைண்ட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா ஒரு 8 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இது கூட வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இன்னொரு 8 மார்க்கும் படிக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டாபிக்ஸில் ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பற்றி பார்த்தோம்னா இதில் வந்து அந்த இன்டெகிரேஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷனும் அப்புறம் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் இது 2 டாபிக்லேருந்து ஒவ்வொரு 8 மார்க் கேட்பாங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் மாடல் ப்ராப்ளம்ஸும் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ இன்டெகிரேஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் பொறுத்தவரைக்கும் டோட்டலாக வந்து 3 டைப்பில் வந்து ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைப் பொறுத்தவரைக்கும் இந்த டினாமினேட்டில் ஸ்கொயர் டேர்ம் வந்து பிராக்கெட் வெளியே வர மாதிரி ஒரு டைப்பும், இதே வந்து இப்போ செகண்ட் டைப் பாருங்கள். இப்போ ஸ்கொயர் டேர்ம் வந்து பிராக்கெட் உள்ளே வர மாதிரி ஒரு டைப்பும், அதே மாதிரி இப்போ இந்த பிராக்கெட்லாம் இல்லாமல் அன்இவனாக வர மாதிரி ஒரு டைப்பும். ஸோ இந்த மாதிரி 3 டைப் நீங்கள் நல்லா தயார் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுலேருந்து ஏதோ டைப் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. ஒன்று இதே கொஷின் கூட எக்ஸாமில் வந்துடலாம். அப்படி இல்லை வந்து இந்த கொஷினுக்கு ரிலேட்டடாக வேறு கொஷின் கேட்கலாம். அதாவது கொஞ்சம் டேட்டாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த 3 சம் நீங்கள் வந்து சால்வ் பண்ண தெரிஞ்சிட்டாலே போதும். எந்த மாதிரி டேட்டாஸ் சேஞ்ச் பண்ணி கேட்டாலும் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். சேம் இதே மாதிரி இந்த இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த 2 சம் நல்லா பார்த்துங்க. மேக்ஸிமம் இந்த 2 டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 8 மார்க் வந்து கேட்பாங்க. என்னன்னா இப்போ ஒரே ஆப்ஷனில் வந்து 2 8 மார்க் கேட்டால் ஈஸியாக வந்து 60 மார்க் எடுத்துடலாம். அப்படி இல்லைனாலும் கம்பல்சரி ஒரு 8 மார்க் நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 60 மார்க் எடுத்தே ஆகணும் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த 2 டைப்புக்கான கொஸ்டின் வந்து சேர்த்து கேட்குறாங்க பாருங்கள். அப்படி இல்லைனா அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அந்த டாபிக் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்து யூனிட் 2 வந்து பாருங்கள். இதில் வந்து சேம் அதே மாதிரி இந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் ஒன் வேரியபிள் இந்த டாபிக் பேஸ் பண்ணி இருக்கிற அந்த கீழே இருக்கிற 4 ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்துங்க. இந்த 4 கொஸ்டின் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப். அதாவது ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி அப்புறம் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் கண்டுபிடிக்கிற மாதிரி. இந்த மாதிரி 4 டைப்பில் கொடுத்துருப்பேன். கொஷின்ஸ் பொறுத்தவரை இந்த 4 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் இதே கொஸ்டினாக கூட கேட்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் அந்த எஃப்எஃப்எக்ஸோட வேல்யூ தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ண கற்றுனாலே போதும், ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க் அட் பண்ணிடலாம். இன்னொரு 8 மார்க் வந்து இந்த கீழே கொடுத்துற அந்த கண்டினியூட்டி ஆஃப் டெரிவேட்டிவ் சம்ஸ் இதே நீங்கள் வந்து கவர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 60 மார்க் வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்லேயே பார்ட் பிக்கான கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டோம். மெயினாக யூனிட் 1 வந்து ஃபஸ்ட்டு நல்லா தரவு பண்ணுறீங்க. அதில் வந்து 60 மார்க் எல்லாருமே கம்பல்சரி எடுத்துருங்க. ஜஸ்ட் அந்த 3 டாபிக்ஸாக இருக்கும். ரிமைனிங் 4 யூனிட்லுமே ஜஸ்ட் அந்த ஒவ்வொரு டாபிக் கம்பல்சரி டாபிக் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒவ்வொரு டாப்பில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் முதல்ல நல்லா கவர் பண்ணிடுவேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து முதல்ல பார்த்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம்.
இல்லை ஹை கிரேட் எடுக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 60 மார்க் கம்பல்சரி அட்டன் பண்ணோன்னா இந்த ரிமைனிங் கொடுத்த டாபிக்ஸான கொஷின் நல்லா படிச்சிங்க. அதேமாதிரி இப்போ நம்ம பார்த்த இந்த கொஷின்ஸ்க்கான நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதேமாதிரி 2 மார்க்ஸ் பொறுத்த ஒரு பேசிக் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் யூனிட் எடுத்தீங்கன்னா இதில் வந்து 3x3 மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் பிக்காக யூஸ் பண்ணுவோம். இதே வந்து பார்ட் ஏ வந்து 2x2 மேட்ரிக்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி வெறும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வரைக்கும் கண்டுபிடிக்கிற மாதிரி, அப்புறம் அந்த கேள்வி அண்ட் தேரம் மாதிரி பிரின்சிபல் கேட்குற மாதிரி இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி அந்த ஐகன் வேல்யூ ஐகன்வேட்டோட ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறது சிம்பிளாக இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்ட் பிக்கான கொஷின் நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டாலே பார்ட் ஏ வந்து மேக்ஸிமம் ஒரு 5 or 6 கொஷின் வந்து அட்டன் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ்க்கான கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து தனியாக வேணும் அப்படின்னா அந்த டெலகிராம் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா நோட்ஸ்லேயே வந்துருக்கும். ஸோ அந்த 2 மார்க்ஸ் நல்லா ரெஃபர் பண்ணிங்க. அண்ட் டெலகிராம் குரூப்பான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ வேணும் ஜாயின் பண்ணி டெவலப் பண்ணிங்க. ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நல்லா வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.